மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். எவ்வளோ கொடுத்தாலும் தாங்கும். ஒரு வடிவேல் படத்தில் ஒரு காமெடி வரும், நீ எவ்வளோ அடித்தாலும் தாங்குவப்பா அப்படிங்கிற மாதிரி. கணித புலமை அப்படிங்கிறது இயல்புலேயே அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்போ கணக்கு சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, சிஸ்டமேட்டிக்காக செயல்படக்கூடிய ஒரு கல்விகள் அப்படிங்கிறத இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களுக்கு இந்த பாட்டு பாடுறது, இந்த ஹம்மிங் பண்ணுறது, ஒரு ராகத்தை வந்து வாய்க்குள்ளே முணுமுணுக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாகவே வரும். ஒரு 15 நாள் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படி கடப்பில் போட்ட மாதிரி போட்டுடுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டெப் எடுப்பாங்க. ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு முயற்சி தான், ரொம்ப லாங் டைம் முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. அதனாலேயே நிறைய செயல்களை இவங்களால செய்ய முடியாமல் போயிடும். ஏன்னா அவங்க வீட்டில் யாராவது அரசு தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது அரசியல் தொடர்பான நிகழ்வுகளுக்குள்ள சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக இருக்கும். ரொம்ப டீப்பாக இந்த ஜாதகர் அம்மா பேச்சை கேட்டு நடக்கிறாரு அப்படின்னா அது ரொம்பவே இவருக்கு சப்போர்ட் தரக்கூடியதாக, நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இவங்களுடைய பூர்வ புண்ணியமும் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுடைய குலதெய்வம் எந்த நாமத்தில் இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்து பேரை இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த படிக்கிறதுல தடுமாறக்கூடிய குழந்தைகள் கூட அவங்க குலதெய்வ பேரை ஒரு 11 தடவை சொல்லிட்டு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசுல நல்ல அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேராசைப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அது திடீர்னு நஷ்டமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அதிகமாகவே கொடுக்கும். இந்த வெளிநாட்டை பொறுத்தளவுல வாழ்க்கை துணையோட சேர்ந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி சண்டை சச்சரவுகள்லாம் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். ரிஷப ராசி ராசி பலனை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு நம்ம ராசிக்கு என்ன நடக்கும், எப்படியெல்லாம் நடக்கும், நம்மளுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் அமையும், அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லாதவங்க யாருமே கிடையாது. என்னதான் நான் ஜோதிடத்திலலாம் பார்க்க மாட்டேன்னு சொன்னாலும் அவங்களுக்குள்ளேயும் அந்த ராசி பலன் நமக்கு என்ன நடக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஆசையும் அதிகமாகவே இருக்கும். இப்போ நம்ம அட்சய லக்னத்தை நகர்த்தி பலன் எடுக்கக்கூடிய ஒரு ஜோதிட முறையில் நம்ம பலன் பார்த்தாலும் இந்த ராசி பலனா நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த பதிவு. பொதுவா இந்த ரிஷப ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, இந்த பணிச்சுமைகளை அதிகமா ஒரு பொறுப்புகளை வாலண்டரியா எடுத்து செய்யக்கூடிய திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் தாங்கும். ஒரு வடிவேல் படத்துல ஒரு காமெடி வரும், நீ எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவப்பா அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ பணியை கொடுத்தாலும் அவங்க ரொம்ப அழகா அதை வந்து மேனேஜ் பண்ணி அதை சமாளிச்சுடுவாங்க. அந்த சமாளிக்கக்கூடிய ஒரு திறம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்குங்க. அதுவும் இல்லாம எதையுமே அவங்க ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். நல்ல ஒரு சிரிச்ச முகமா, அவங்களுடைய அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது அந்த முகத்துல பார்த்தாவே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மைல் பேஸாக தான் இருப்பாங்க. பட் அவங்களுடைய தனித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க, பெருசா எடுபடாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க செய்வாங்க, ஆனா கிரெடிட் மட்டும் அடுத்தவங்களுக்கு போயிடும். அதை இவங்க விரும்பவும் மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல இவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், இப்ப படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கீங்க அப்படின்னா இந்த படிப்பு ரொம்ப அறிவா, ரொம்ப அழகா, ரொம்ப ஞாபகத்திறனா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பாங்க. அந்த படிப்பு கேட்ட பலன் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தளவுல கணித புலமை அப்படிங்கிறது இயல்புலேயே அவங்களுக்குள்ள இருக்கும். அப்போ கணக்கு சம்பந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, சிஸ்டமேட்டிக்கா செயல்படக்கூடிய ஒரு கல்விகள் அப்படிங்கிறத இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் மெடிசன் துறையை இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னாலும் இவங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. சரி, அதோட இவங்க பேச்சு எப்படி இருக்கும்னா ரொம்ப இனிமையா பேசக்கூடியவங்க, எதையுமே ஒரு ரசனையா ரசிச்சு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த பாட்டு பாடுறது, இந்த ஹம்மிங் பண்றது, ஒரு ராகத்தை வந்து வாய்க்குள்ள முணுமுணுக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாவே வரும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய முயற்சி எப்படி இருக்கும், ரொம்ப தீவிரமான முயற்சி எல்லாம் இருக்காதுங்க. ரொம்ப ஒரு 15 நாள் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படி கடப்பில் போட்ட மாதிரி போட்டுடுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டெப் எடுப்பாங்க. ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு முயற்சி தான், ரொம்ப லாங் டைம் முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. அதனாலேயே நிறைய செயல்களை இவங்களால செய்ய முடியாம போயிடும். ஏன்னா ஒரு தொடர் வெற்றிக்கு காரணம் தொடரான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த தொடர் முயற்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு பயன்படாமல் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இவங்களுக்கு ஒரு வீடு எப்படி இருக்கும், வீடு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு அரசு தொடர்புடைய நிறுவனங்கள் அருகாமையிலோ அல்ல அரசாங்க நிலம் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு அருகாமையிலையோ இவங்க வீடானது அமையும். அவங்க வீட்டில் யாராவது அரசு தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது அரசியல் தொடர்பான நிகழ்வுகளுக்குள்ள சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக இருக்கும். ரொம்ப டீப்பாக ஒரு அரசாங்கம் தொடர்புடைய நிகழ்வுகளில் இன்வால்வ்மெண்ட்டாக இருப்பாங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க. அம்மா வந்து ரொம்ப ஆளுமையாக இருப்பாங்க.
இந்த ஜாதகர் அம்மா பேச்சை கேட்டு நடக்கிறாரு அப்படின்னா அது ரொம்பவே இவருக்கு சப்போர்ட் தரக்கூடியதாக, நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அம்மா அப்படிங்கிறவங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கே அம்மா தான் ஒரு ஹெட் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதனால அம்மாவை பயன்படுத்திக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். வண்டி வாகனங்கள் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆரம்ப காலகட்டங்களிலே சின்ன வயசுலேயே இவங்களுக்கு வண்டி வாகனங்கள் சேர்க்கைகள்லாம் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுடைய பூர்வ புண்ணியமும் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுடைய குலதெய்வம் எந்த நாமத்துல இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்து பேரை இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டு இருந்தாவே இவங்க வாழ்க்கையில எல்லா சௌரியங்களும் இவங்களை தேடி வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குலதெய்வம் இவங்க கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துடும். இந்த படிக்கிறதுல தடுமாறக்கூடிய குழந்தைகள் கூட அவங்க குலதெய்வ பேரை ஒரு 11 தடவை சொல்லிட்டு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசுல நல்லா பதியும் அப்படின்னு சொல்லலாம். கடன் பொறுத்தளவுல ஜாதகர் வந்து தேவையில்லாத நிகழ்வுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சரி கொடுக்குறாங்களே நம்ம வாங்கிக்குவோம் அப்படின்னு கடன் வாங்கிக்குவாங்க. பேராசையின் காரணமாக இல்லை ஆடம்பரத்திற்காக அந்த கடனை வந்து அவங்க அதிகப்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் ஜாதகராக தேடி போய் தான் மாட்டுவார். அவங்க கூப்பிட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. இவராக போய் எனக்கு கடன் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி அதை தேவையில்லாத பெரிய அளவு அடுத்தவங்க நம்மளை பெருமைப்பட பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு முட்டி மோதுறது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குங்க. ஏன்னா ஜாதகர் சுக்கிரனாக இருப்பார். அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப சகஜமாக பேசுவார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஆனால் ஆப்போசிட் வந்து எப்படி இருப்பாங்க? செவ்வாய் இல்லையா? 7வது வீடு செவ்வாயினுடைய வீடு. கோபமுடைய வாழ்க்கை துணை தான் அமையும். அங்கே இவங்க ஜாலியாக இருக்கிறதே இவங்களுக்கு அப்படியே ஒரு பொசிஷனஸை கொடுத்துரும். அடுத்தவங்கள்ட்ட இவங்க ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்கன்னா அது இன்னும் ஏன்ட்ட மட்டும் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க கோவப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் சில்லுன்னு வேற தப்பான அர்த்தத்தை புரிஞ்சுக்குவாங்க. அதனால இவர் வாழ்க்கை துணைகிட்ட பேசுறதை குறைச்சிக்குவார், அடுத்தவங்கள்ட்ட பேசுறதுல தான் அதிகமாக ஆர்வம் காட்டுவார். அப்போ என்ன ஆகும்? அவங்களுக்குள்ள கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த மாதிரி பெண் அமையும் இவங்களுக்கு? இந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு வெளிநாடு தொடர்புடைய வெளியூர்கள்ல பக்கத்துல நிறைய பேர் கேட்கறத நம்ம பார்த்துருக்கலாம். எனக்கு பக்கமா பொண்ணு அமையுமா, பக்கமா மாப்பிள்ளை கிடைக்குமா, என் பொண்ணை நான் என் கூடவே வச்சுக்கணும்லாம் நினைப்பாங்க. ஆனா இந்த ரிஷபத்துக்கு அப்படி கிடைக்காதுங்க. வெளியூர், வெளி மாநிலங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை துணை அப்படிங்கறது அமையும். அப்படி அமைச்சுக்கிட்டாதான் இவங்களுக்கு நல்லதுன்னு கூட சொல்லலாம். அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கரடு முரடா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இவங்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமா? இவங்க ஒரு பேராசைப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அது திடீர்னு நஷ்டமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அதிகமாகவே கொடுக்கும். எனக்கு இவ்வளோ லாபம் வரும், இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு யாராவது ஆசை காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க அதை அப்படியே நம்பிடுவாங்க. அதுவும் இவங்க ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தால் அந்த அதிர்ஷ்டத்தை எல்லாம் ரொம்ப நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்க தான் அதிகமாக மாட்டுவாங்க அந்த தேவையில்லாத நஷ்டங்கள்ல. அதனால கொஞ்சம் கவனமாக, யார் ஆசை காட்டினாலும் பண விஷயங்கள்ல நம்ம நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்க தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமா கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதனால பால் பொருட்களை கொஞ்சம் கூடுமான வரை, ஏன்னா அதை விருப்பமா சாப்பிடுவாங்க, பால் பொருட்களை கூடுமான வரையிலும் அவங்க தவிர்த்து கொள்வது அவங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்பாவுடைய தொழிலையே சிலருக்கு பரம்பரை தொழிலாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அப்படி நல்ல ரன் ஆயிட்டு இருக்கு, அவங்க குடும்ப பிசினஸ்னு ஏதாவது ஒன்று பண்றாங்கன்னா அந்த பிசினஸ் சம்பந்தமான படிப்பையே இவங்க தேர்ந்தெடுக்கலாம். தாத்தா இன்னது பண்ணாரு, என்னுடைய அப்பாவுடைய அப்பா இன்னது பண்ணினாரு அப்படிங்கிற மாதிரி குடும்ப தொழில் அப்படின்னு இருந்தா இவங்க தாராளமா எடுத்து செய்யலாம். இப்போ குடும்ப தொழிலை யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்களும் மேன்மைகளும் நன்மைகளும் அதை கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டத்தோட செயல்படுத்தக்கூடிய ஒரு திறனும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள் சனி பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தின் அதிபதி நல்ல அமைப்புல இருக்கிறதுனால நன்மையான பலன்கள் இப்ப நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுல உங்களுக்கு வெளிநாடு தொடர்புடைய நிகழ்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த வெளிநாட்டை பொறுத்தளவுல வாழ்க்கை துணையோட சேர்ந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி சண்டை சச்சரவுகள்லாம் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை துணையை விட்டுட்டு நீங்க வெளிநாடு போறதுன்னா தாராளமா போகலாம். அப்பவும் போன்ல பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணும், இல்லைன்னா கம்யூனிகேஷன்ல பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். ஓவரால் இந்த ரிஷப ராசியை பொறுத்தளவுல அவங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாவே இருக்கும். அவங்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்காது. பாக்கியம் அவங்க பரம்பரையாவே சில விஷயங்கள் அவங்க வந்து ஏற்படுத்தி வச்சிடுறதுனால ரொம்ப அலட்டிக்காம அவங்களுடைய கடமைகளை வந்து இழுத்து போட்டுட்டு வேலையை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் வாழ்க்கையை ரொம்ப ஸ்மூத்தா ரன் பண்ணக்கூடியவங்களாகவும் பேச்சிலேயே அவங்க சில காரியத்தை வெல்லக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதனால ரொம்ப நல்ல ஒரு நன்மைகளை பயன் தரக்கூடிய ஒரு நன்மைகளை அனுபவிப்பவர்களாகவே இருப்பாங்க. இவங்க கவனமாக இருக்கக்கூடிய திசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்களுக்கு சனி திசை வரக்கூடிய காலகட்டங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த சனி திசை 19 வருட காலகட்டங்கள் அவங்களுக்கு நிறைய ஏற்றத்தாழ்வுகள், வாழ்க்கை துணையோட நிறைய பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு. இதே காலம் கடந்து சனி திசை வந்ததுன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா இந்த சனி திசையில நீங்க கட்டாயம் சில நஷ்டங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க.
சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அந்த பிரச்சனை வராம தடுக்கணும். இப்ப யாருக்காவது சனி திசை போயிட்டு இருக்கு ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னா இந்த நேரம் அவங்க என்ன பண்ணணும், ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை நிறைய பண்ணணும். முக்கியமா கொடை வாங்கி கைத்தடி, குடை, செருப்பு, கம்பளி, போர்வை இந்த 4 பொருட்களை அவங்களுக்கு தானம் கொடுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த சோதனைகள் வென்று சாதனைகளாக மாற்றக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.